வணக்கம் அன்பு தமிழ் மக்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் உங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். டொனேஷன் ஜங்ஷன்ங்கிறது நல்ல சேனல். நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்னிங் சோர்ஸஸ் தான் அதில் நிறைய இருக்கும். ஒன்லி க்ரௌட் ஃபண்டிங், கிஃப்ட் பிளான், கிவ் அண்ட் டேக், மணி ஏர்னிங் ப்ரோக்ராம், டொனேஷன், இப்படி தான் எல்லாமே வரும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்பென்னியின், அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் இருக்குது. அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. மோர் தென் 40 வீடியோஸ் அதில் இறங்கியிருக்கு. ஒன்று நீங்கள் பார்த்தால் அது ரொம்ப அழகாக குழந்தைக்கு புரிஞ்சிடும். அதை பற்றி தான் இருக்குது. இன்றைக்கி யூ மஸ்ட் ஜாயின் இன் திஸ் ப்ரோக்ராம், அதாவது நீங்கள் கண்டிப்பாக இதில் சேர வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இதே கம்பெனியில் வேறொரு ப்ரோக்ராம் இருக்குது. அது 1000 ரூபாய் கொடுத்து நன்கொடையாக கொடுத்து 3 மாதத்தில் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், நம்ம சொல்லுவாங்களா, கிராஷ் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட், ஷட் டவுன் ப்ராஜெக்ட் சொல்லுவோம். அதாவது எமர்ஜென்சி எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட், புரியுங்களா? ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், எல்லாத்துக்கும் டைம், இத்தனை டைமுக்குள்ளே இதை பண்ணணும், இத்தனை டைம் அப்படி பண்ணுனா அது சக்ஸஸ் பண்ணலாம், புரியுங்களா? இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு 4 லட்ச ரூபா வேணும் இல்லையா, 1 மாதம் இல்லை 1.5 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். இது சேர்றதுக்கு முன்னாடி டீம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் அடுத்தால சொல்லித்தரேன். ஸோ இப்போது நம்ம ஸ்பென்னினுக்கே மறுபடியும் போவோம். இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வீடியோ உள்ளே பாருங்கள். ஒவ்வொரு நேரமும் திருப்பி அதே சொல்கிறத விட இப்போ இது ஒரு ஃபைனல் வீடியோ. ஸ்பென்னியின் 200 ரூபா உங்கள் கையில் இருக்கோ இல்லையோ, கடன் வாங்கியோ எப்படியோ, இதில் முதல்ல சேர்ந்துருங்க. சேர்றதுக்குள்ள ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்கேன். இதில் கிளிக் பண்ணி உள்ளே போனால் நீங்கள் ஃபார்ம் எல்லாம் நிறைய ஃபில்லப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தால அதுக்கு 200 ருபீஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்கணும். உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கம்ப்ளீட் கொடுக்கணும். பேன் கார்டுலேருந்து ஆதார் கார்டு எல்லா டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுத்தா தான் சிஸ்டம் லாகின் ஆகும். ஸோ அது முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சிஸ்டம் கன்ஃபார்ம் பண்ணுறோம், எஸ் நீ சேர்ந்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல். அடுத்து என்ன பண்ணால் 3 பேரை ரெடி பண்ணி உள்ளே கொண்டு போய் அவங்கள பேமெண்ட் பண்ண வைக்கிறது வரைக்கும். ஏன்னா மொபைல் நம்பர், அவங்க யார் என்னன்னு எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களும் சரி அதில் சேர்ந்துருவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்க 3 பேரை கொண்டு போகிறாங்க. 3 பேருக்கு 9, 27, 81, 243, இப்படி ஒரு 6-7 மாதத்தில் அது போகும். போய் நீங்கள் ஒன்றுமே செய்யணும், ஃபாலோ பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட்டை டெய்லி பார்க்கணும். டேஷ்போர்டில் உடனே ஆக்டிவேட் கொடுக்கணும், ஓகே கொடுக்கணும், க்ரீன் சிக்னல் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். ஈஸியாக பழகிடலாம். கையில் மொபைல் இருக்குது, லேப்டாப் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லெவல் 1லேருந்து 5 வரைக்கும் போகும். ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் பணம் திருப்பி உங்கள் மேலே உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்காம வர்ற பணத்தெல்லாம் வச்சுக்கூடாது. அதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி, சரிங்களா? அந்த நீங்கள் இல்லை வந்தது போதும், இதை இனிமேல் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீ பிளாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போகும் இல்லையா? ஸோ அப்படி செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம எய்ம் பண்ணியிருக்குது இந்த அமௌண்ட்டுக்கு தான். இது கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா? ஸோ ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், யாரும் எடுக்க முடியாது, களவு பண்ண முடியாது. அந்த நெட்வொர்க் வளர்ந்துகிட்டே இருக்கும். நடுவில் யாராவது வெளியே போக நினச்சா கூட நாங்கள் கால் பண்ணி எடுத்து கேட்டு அந்த நெட்வொர்க்கை வளர்த்துட்டு போயிடுவோம். ஸ்டாப் பண்ண விட மாட்டாங்க யாருமே. ஸோ அப்போ அப்கிரேடேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, 4, 5 வர அந்த ஆட்களெல்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பேமெண்ட் அவங்களுக்கு அப்ளைனுக்கு திருப்பி கொடுக்கணும். ஆனால் கொஞ்சம் அமௌண்ட், பெரிய அமௌண்ட் இல்லை, வர்ற அமௌண்ட் எல்லாம் கொடுக்கண்டாம். அது சிஸ்டம். அப்போ அவங்க உங்களுக்கு மறுபடியும் க்ரீன் சிக்னல் தருவாங்க, எஸ் நீங்கள் மறுபடியும் கீழே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி தான். அப்போ ஒருத்தர் லிங்க் தான். யாருமே யாரையும் ஏமாற்ற முடியாது, இது பண்ண முடியாது. அடுத்தது ஆட்டோஃபில் சிஸ்டம். இதை பற்றி நான் சொல்லி தந்திருக்கேன். ஆட்டோஃபில் சிஸ்டம்னா என்ன? இப்போது நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு 3 பேரை கொண்டு வரீங்க. சில பேருக்கு ஒரு ஆள் கிடைக்காது, சேரலை, அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கனால ஒரு ஆள் வரமாட்டாங்க, 50 பேருக்கு மேலே வருவாங்க. ஆனால் எங்களுக்கு தேவை 3 ஆள் தான். எங்கள் டைரக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், இப்போ 1, 2, 3, எனக்கு 3 ஆள் தான் தேவை ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் 100 பேர் வருவாங்க. அவங்க எங்கே போவாங்க? இங்கே கீழே நிறைய ஜாயின் பண்ணிப்பாங்க, அங்கே வந்துடுவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஆட்டோ ஸ்பீட். அப்போது உங்களுக்கு ஒருவேளை கீழே உள்ளவங்க ஒர்க் பண்ண முடியல, ஸ்பீடாக போக முடியல, என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஃபில் ஆகி வரும். ஏன்னா எப்படின்னா எங்களுக்கு ஒரு லாஸ் கிடையாது. எங்களுக்கு வர வேண்டியவங்கள எங்களுக்கு 3 நாள் முடிஞ்சு போச்சுங்க, நீ வேண்டான்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். வர்றவங்கள அதை ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கீழே கொண்டு போயிடும். இது பேர் தான் ஆட்டோ ஸ்பில். அப்படி
அப்போ எங்களுக்கு நெட்வொர்க் நீங்களும் உழைக்கிறீங்க, எங்கள் மூலமாக ஆள் வர வர வேகமாக போகும். புரியுதுங்களா? அப்போ உங்கள் லெவல் வந்து 1லேருந்து 2 3 நாள் ஜம்ப் ஆகி போகும், கம்ப்ளீட் ஆகிடும். பயப்படாண்டாம். சில முன்னாடி ஒரு காலத்துலாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வர்ற ஸ்கீம் எல்லாம் இவ்வளோ ப்ராடக்ட் விற்கணும், விற்றாதான் நீங்கள் பாஸ், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும், யாரும் வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ஆட்டோ ஃபில் சிஸ்டம் வந்துட்டு அப்படிங்கும் பொழுது இந்த வெப்சைட்டுக்கு டைரெக்டாக தேடி போகிறவங்களும் உங்களுக்கு கீழே வருவாங்க. கம்பெனி மாற்றி விட்டுரும். இப்போ எனக்கு வர்றவங்கன்னா ஏன் நெட்வொர்க் கீழே வந்துடும். அப்போ உங்கள் நெட்வொர்க் டெவலப் ஆகிடும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துடலாம். ஆட்டோ சிஸ்டம் சொல்லிட்டேன். ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங். ஒர்க்கிங்னா உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஆள் சேர்க்குறது. நான் ஒர்க்கிங்னா நீங்கள் ஒர்க் பண்ணாலே ஆட்டோ சிஸ்டம் வந்து கவர் ஆகிடும். ஸோ இது நல்ல பிளான். ஸோ சேர்ந்துட்டா 200 ரூபா நஷ்டம் போச்சு, நான் நஷ்டமாயிட்டே எனக்கு எல்லாம் என் சொத்து வீடு வாசல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற வாய்ப்பே இங்கே கிடையாது. 200 இஸ் சாதாரணமாக மனசார கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை, பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துட வேண்டாம். இதில் நீங்கள் கொஞ்சம் இருக்கணும். டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணாலே தாராளம் போதும். ஓகே, அப்போது இது ஸ்பென்னின்னு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் கோல்டு ஸ்பென்னிங், அதை நாங்கள் கொண்டு வரோம். அது ஷார்ட் டர்ம், சொல்லப்போனால் இதை விட அது ஃபாஸ்ட். ஓகே, ஆனால் இது நமக்கு இந்த அமௌண்ட் வேணும். ஓகே, அது கம்மியான அமௌண்ட், ஆனாலும் அந்த நெட்வொர்க் 1.5 மாதம் 2 மாதம் எடுக்கும். 2 மாதத்தில் நமக்கு ரிசல்ட் பார்த்துடலாம். ஓகே, ஆனால் அதை பற்றி நான் அடுத்து கொடுக்க, அதுக்கு என்ன லிங்க் ரெடி ஆகலை, எனக்கு இதுதான் ஓடிட்டு இருக்கு. அந்த லிங்க் அதோட அடுத்த நாங்கள் தரோம். ஸோ இது முடித்தவங்க கண்டிப்பாக அதில் சம்பாதிச்சு அதில் போடலாம் இல்லையா. 1000 ரூபாய் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், அதனால் 200 rupees இஸ் அ ஸ்மால் அமௌண்ட், நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதில் சம்பாதிச்சு ஒரு மாதத்தில் அதில் ஜாயின் பண்ணலாம். சரியா? அப்போ இது ரெண்டும் ஒரே கம்பெனி தான். இது மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு கம்பெனி, லக்னோ. ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் விற்கிறாங்க, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். இதில் ப்ராடக்ட் இல்லை, ஒன்லி டொனேஷன் தான். அடுத்த பிளான் 1000 ரூபாய் கொடுத்து சேர்றதுல நீங்கள் 3000 rupeesக்கு, அதாவது இந்த ப்ரோக்ராம் முடிச்சு போகும்போது 3000 rupeesக்கு ப்ராடக்ட் வாங்கணும். அது அவங்க ப்ராடக்ட் இந்த இப்படி விற்கிறாங்க, டொனேஷன் ஸ்கீம். பட் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் குயிட்டாகி வெளியே போகும்போது கொஞ்சம் நீங்கள் சம்பாதிச்ச அமௌண்ட்டில் ஒரு 3000 ரூபாய்க்கு எங்ககிட்ட பொருள் வாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், அதுக்கு இதுக்கு வித்தியாசம். அது ஷார்ட் டேர்ம், இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக், கொஞ்சம் லாங் டேர்ம், அது ஷார்ட் டேர்ம். அப்போ ஹோப் இது புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக எல்லாருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள்.